அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல யுத்தம் பண்ண போகும்போது குதிரையில போவாங்க, யானையில போவாங்க, ரதத்துல போவாங்க, நடந்து போய் யுத்தம் பண்ணுவாங்க. அப்ப அந்த போர் வீரர் கையில ஒரு கையில கேடகம் இருக்கும், ஒரு கையில பட்டயம் இருக்கும். இந்த பட்டயம் எதிரியை தாக்குவதற்கு, எதிரியை தாக்குவான்ல, அப்ப பாதுகாக்கணும்ல, அதை தடுக்கிறதுக்கு தான் கேடயம். இந்த கேடகம் இருக்குது நமக்கு பாதுகாப்புக்காக. எதிரிகள் என்ன அடிச்சாலும் அதை வைத்து தடுத்து பாதுகாக்க முடியும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன். உன் மேல விடக்கூடிய அடிய நான் தாங்கி கொள்ளுவேன். அது சொல் அடியா இருக்கலாம், அல்லது தாக்குதலா இருக்கலாம், என்ன மாதிரி ஒரு நெருக்கம் பிரச்சனையா இருக்கலாம். இயேசு அதை தாங்கி கொள்ளுவார். கேடகமாயிருந்து உங்களுக்கு சேரம் வராதபடி அவர் பாதுகாப்பார்.